வணக்கம், வெல்கம், நமஸ்தே. இது ஜெயா டிவியின் கலக்கல் காமெடி கிளப். நிரஞ்சன், இன்னைக்கு என்ன எபிசோட்? ஒவ்வொரு வாரமே நம்ம எபிசோட் பிரம்மாண்டமா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல். சூப்பர். வீட்ல இருக்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதாவது கல்பனா, இந்த உலகத்துல வாழ்ற ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்குமே வந்து ஒரே டார்கெட் தான். என்ன? ஜாலியா இருக்கணும். ஸோ மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்திருங்கள். எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் எடுத்துட்டு, எங்கெல்லாம் கிடைக்காதோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. யாரோ எழுதியிருக்காங்க, ஆனால் நல்லா எழுதியிருக்காங்க. என்ன மெசேஜா? ஐயா, ஓகே. தீபாவளி செலிப்ரேஷனுக்கு நம்ம ஜட்ஜஸை கூப்பிடலன்னா எப்படி? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் மதுரை முத்து அண்ணா அண்ட் சேது அண்ணா. ஆமா, மகேஸ்வரி மேடம் வரலையா? வரலையே. உனக்கு என்ன ஃபீலிங்? எனக்கு காலையில இருந்து மனசு சரியில்லை. சர்ப்ரைஸ். ஓ, சர்ப்ரைஸா? அதுக்கு நம்ம அண்ணனுங்களை கூப்பிடலாம்ல? கண்டிப்பா. வெல்கம் டு தி ஷோனா. ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஜெயா டிவி நேயர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஐயா, தொடக்கமே இப்படி இருக்கு. எங்களுக்கு தீபாவளினாலே உங்களுக்கு வகுத்த வழியா வந்துருது. அதாவது தீபாவளினா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றது அர்த்தம். இது எல்லாரும் சந்தோஷமா, நீங்க மட்டும் தானே சந்தோஷமா இருக்கீங்க. ஆங்கரா இருக்கேன் அனாதையா போட்டீங்க. நீங்க தான் போய் வகுறு எரிஞ்சு வெளியே மண்ணவார்த்தி ஊத்திட்டு போறேன். தீபாவளி நம்ம ரத்தம் வந்து எடுத்து கிடக்கு. இது ஒரு அருமையான, எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச ஒரு விழா இருக்குன்னா, எத்தனை விழாக்கள் வந்தாலும் தீபாவளினா ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த வெடி வெடிக்கிற விஷயத்தில் அதனால் அந்த நாளில் உங்களெல்லாம் சந்திச்சு எல்லாம் மகிழ்ச்சி, எல்லாம் ஒரு கசப்பான விஷயங்கள்லாம் மறைஞ்சு இந்த தீபாவளிலேருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் மக்கள் இருக்காங்க. ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கு வந்து என்ன தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சிறப்பு அப்படின்னாலே அது வந்து ஒரு இந்த காஃப் சிறப்பை 1655 தடவை சொல்லியாச்சு. 56வது சேர்த்து. சரி, ஓகே. அடுத்து 57 இருக்கு. இருக்கா? சரி, ஓகே. சிறப்பை விட்டுறேன் நான். தீபாவளி நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து காமெடி கிளப் சென்ட்ரலாகவே நம்ம பசங்க வந்து பட்டையை கிளப்புவாங்க. இப்போ நாளுக்கு நாள் அப்படியே மெருகேறிட்டே வராங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தீபாவளி காமெடி கிளப் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு தீபாவளி நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நம்ம தீபாவளி கொண்டாட்டம் எப்படி படன்னு வெடிக்குதோ அதே மாதிரி பட்டாசுலாம் வெடிக்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் மெருகிக்கிட்டே வராங்க. இவர் மட்டும் துரு பிடிச்சிக்கிட்டே வராரு. 1 லிட்டர் மண்ணெண்ணெய் போட்டு மூளை கழுவி விடணும். அது பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்கு. அது நம்ம பார்த்து. பேட்டரி வீக்கா இல்லை, பேட்டரியை தொலைச்சு விட்டாரு. வெறும் நடைபெணமாக தான் போய்கிட்டு இருக்காரு. அதே போறாரு. இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஷோல காமெடி பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. எங்க ஒன்று பண்ணுங்க, காமெடி. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றேன் பாவம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க ஒரு பார்ட்டி ஒன்று குறையுதே, எங்க காணாத? ஆமா, எங்க நம்ம மகேஷ் ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, பதறாதீங்க. இப்ப இவங்களுக்கு யாரு கட்ட செட் வரல அப்படின்றதுக்கு ஐயாவுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் வரலன்ற பத்தி கவலை இல்ல, ஒரு ஆள் வரலன்றத இன்ன வரைக்கும் கவலை. இப்ப வந்தா அழகா அது கட்டிட்டுலாம் பிடிச்சி ஆடும், ஒன்றும் காணாத, அதனாலதான் வரல. ஆமா, வருவா சைதாப்பேட்டையில கொஞ்சம் சாஞ்சி கிடக்கா. சாயந்தரம் தான் வரும். சரிம்மா, என்னம்மா? சரி, நான் சொல்றேன். பேச விட்டாதானே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க. சரி, உடனே ஒரு 3 நிமிஷம் பேச வர்றோம். வாங்க உட்காருங்க. வேணாம் ப்ளீஸ். அவங்களுக்கு ஏதோ வயிற்று வலி ப்ராப்ளம், வயிற்று கலக்குதான். ஆமா, சோல்ல கலக்குன்னா அது போய் வயிற்று கலக்கிடுச்சு. சரிம்மா, அதெல்லாம் வேணாம். இப்போ அவங்க வரல, ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொல்றேன். ஓகே, எனக்கு அங்க நடுவுல எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும், இல்லாட்டி உட்கார மாட்டேன். என்னப்பா இவரை பொறுத்தபடி நகைச்சுவை பண்றதுக்கல்ல, சாயிருக்கு. அது ஒண்ணுமே பேசிருப்பா. அதுக்கு ஒரு ஆள் வேணும். சரி, நீங்க கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? போதும் ஒரு பொண்ணுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க. சரி, என்னம்மா முடிவு பண்ணி சொல்லுமா, இல்ல நாங்க உட்கார மாட்டாங்க. இல்ல, நான் ஆங்கர் நினைச்சீங்களா? வாட் இஸ் திஸ்? எனக்கு புரியல. எல்லா வேலையும் பார்க்கணும்மா. காமெடினா எல்லா வேலையும் பார்க்கணும். ஆமா, சொல் சீக்கிரம். எங்க யாரு அரேஞ்ச் பண்ண போறீங்க? சார், அப்ப நானும் உட்கார மாட்டேன் சார். ஏன்னா அங்க ஒரு எம்டியா கிடக்குமா. இப்போ என்ன பண்ணலாம் நிரஞ்ச்? நான் அதுதான் ஆள் தேடி. ஆமா, குளிச்சிட்டு அப்படியே நைட்டோட வந்துட்டேன் சார். தீபாவளி ஸ்பெஷல் காஸ்டியூம் சார். மொத்தமே இவ்வளவுதானா? ஐயோ, முடியல. அண்ணா, உங்களுக்கு இப்ப ஆட்சேபணம் இல்லைன்னா நான் இப்ப போய் கெட்டப் கூட மாத்திட்டு வந்து நடுவுல உட்காருறேன். ஏன் நீ பாம்பே போய் ஆபரேஷனே பண்ணிட்டு வந்துறேன்.
சரி ஓகே ஓகே சென்டர் சீட்டுக்கு என்னமா செய்ய போறீங்க? என்ன அது முடிவு பண்ணுங்க, இல்லை நாங்க போக மாட்டாங்க. ஓகே முடிவு பண்ணியாச்சு. ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி, முத்து அண்ணாக்கும் பிடிச்ச மாதிரி, உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி. என்ன கிறுக்கு பிடிச்சது மாதிரியா? பிடிச்ச மாதிரி என்னன்னு சொல்லணும் இல்லப்பா, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சிரும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வழக்கம் போல நீங்க சாஞ்சு சிரிப்பீங்க, அந்த மாதிரி சொல்ல வரேன். பாரதி கண்ட புதுமை பெண் அவங்க. புதுமை பெண்ணா? இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். பாரதியார் வீட்டுல வேலை செஞ்சாங்களா? இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். அதாவது மூஞ்சில இருக்கிறது கண்ணம், அவங்க பேர்ல முத வார்த்தை அண்ணா. காணாம போகுது உங்க இன்னும். நாளைக்கு வெஞ்சனம் வைக்கலாம பட்னியா கணி சாப்பிட போறேன். சரி போதும். லெட்ஸ் வெல்கம் அன்னபாரதி மேம் ஆன் ஸ்டேஜ். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு. அம்மா கரகாட்டம் அங்க நடக்குது. இங்க நாங்க காமெடி ஷோ பண்ணிக்கிட்டோம். நீங்க நாளைக்கு எங்க பெரியப்பா இழுத்துக்கிட்டு இருக்காரு, சாகர் அன்னைக்கு வாங்க 2 ஆட்டத்தை போட்டு. இது தாவணி போட்ட தீபாவளி. சரி அண்ணே கிளம்புமானே. நடுவுல உட்கார்றதுக்கு நல்ல பொண்ணு கேட்டா என்ன? நாங்க அங்க இருந்தா அனுபவிச்சோம் கொடுமைய. இப்ப சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்ட மாதிரி ஆகி போச்சு இருக்காது. ஓகே மேம், இப்ப நீங்க தான் அங்க பக்கத்துல உட்கார போறீங்க. எஸ் சார். தீபாவளி ஸ்பெஷலா இருக்கட்டும். தீபாவளி சார் தீபாவளி வாழ்த்து நம்ம காமெடி கிளப் வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா? இல்ல நான் சொல்லியாச்சு, நீங்க சொல்லிடுங்க. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, எபிசோட் முடியறப்ப கூட நீங்க உட்கார்றதுனால உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்க இங்க பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாத்தீங்களா? அது வரைக்கும் நாங்க டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அங்க இருந்தும் பண்ணுவீங்க. ஆமா, அங்க இருந்து அஜால் குஜால் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சைடுல திரும்பி பார்த்தா 2 பேருமே இருக்க மாட்டாங்க. போயிட்டு பாய் சைதாப்பேட்டை தாண்டி சர்ன்னு போயிட்டு பாய். உண்மையிலேயே ஒரு ஆள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மகிழ்ச்சி போடுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இல்லேன்னு சந்தோஷப்படுறாருன்னா எந்த அளவுக்கு நீ பண்ணிருக்க பாரு. நீங்க தீபாவளினோட முத்து சார் ஏதாவது வெடி ஜோக்லாம் சொல்லிருக்காரு. சேச்சே அந்த மாதிரி மானங்கட்டவே நான் கிடையாது. இந்த பிள்ளை ஒரு 3 ஜோக் வச்சிருக்குமே. தீபாவளி என்னென்ன ஏன்னா பெருசா இருக்கு, ஆனை வெடி ஈரமா இருக்கு, நீரான வெடி என்ன பாம்பொடி ஈரமா இருக்கு, தண்ணி பாம்பு வெடி. இந்த வருஷம் தீபாவளிக்கு ஆம வெடி ஊம வெடிலாம் வேஸ்ட், பொண்டாட்டி வெடின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆமா அவ கடக்கா. பொண்டாட்டி வெடினா என்ன? பத்தவே வைக்க வேண்டாம், பக்கத்துல போய் நின்னாலே போடும், டப்பு 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 டப்புன்னு வெடிச்சிரும். இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல. ஒரு லேடி ஜட்ஜ் வந்ததும் தான் சேது அண்ணா முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏன் வந்தோம்னு வருத்தப்பட்டு ஓடுவார். ஓகே நிரஞ்ச், ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் 2 பேர் நமக்கு வந்திருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிபிஐ கேரக்டரா இருக்கட்டும், ஒரு காப் கேரக்டரா இருக்கட்டும், இவரோட ஃபேஸ் ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஸோ அவர் தான் வந்து இப்போ நம்ம வெல்கம் பண்ண போறோம். இன்னொரு ஃபேவரட் உன்னோட செலிபிரிட்டி ஒருத்தர் வந்திருக்காரு, சொல்லுங்க. அதாவது யார் வர போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் அண்ட் மலையாளம் ஆட் ஃபிலிமா இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபிலிமா இருக்கட்டும், கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகன். ஸோ லெட்ஸ் வெல்கம் மேத்யூ வகேஸ் அண்ட் விஜய் விஸ்வா. இந்த தீபாவளி எபிசோட்ல நம்ம கலக்கல் காமெடி ஷோக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். முத்து அண்ணா ஜோக் பத்தி சொல்லுங்க. முத்து அண்ணா ஜோக் பத்தி என்ன சொல்றேன்? அதான் சொன்னா ஒரு ஜோக் அடிச்சிடுவாரு. அதுவே ஜோக் தானே. நம்ம ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்கோம், வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி ஷோஸ் எனக்கு ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தான் நான் கொஞ்சம் சீரியஸான ஆள். மற்றபடி வீட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப சேட்டை அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதுதான். ஆமா சேட்டை இங்க சேதன் வேட்டி ஓட்ட என்ன அது கரை வேஸ்டிங்க. சார் அப்பனா நாங்க தள்ளி உட்கார்ந்துக்கிடவா? இங்க இருந்தா நம்ம ஆரம்பிச்சதே. நீங்க நம்ம கலக்கல் காமெடி கிளப் பாத்திருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம எஸ்பெஷலி நம்ம ஜட்ஜஸ் யங் டேலண்டட் அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? சத்தியமா சொல்லு. இல்ல அப்ப அவங்களே ஒத்துக்குனாங்க அவங்க யங் இல்ல. வயசான தாய் கிழவியை கூட்டு வந்து யங் வெல்கம் டு அவர் ஷோ சார். நிறைய அப்கமிங் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன். இன்னும் நிறைய பண்ணணும் நீங்கள். தேங்க்யூ. நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம ஷோக்கு வந்ததில்? ஜட்ஜஸ் பற்றி சொல்லணும்னா முத்து அண்ணா, ஸோ லவ் யூ. அண்ணா வந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸாகவே பழக்கம். அண்ட் சேதண்ணா நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் மேம் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட் மீ. அண்ட் எல்லா கன்சர்ன் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஷோ. இல்ல அந்த நடுவுல இருக்கிற ஜட்ஜ் பேர் சொல்லவே மாட்டேன்றீங்களே. அவங்க பேர் வந்து அன்னபாரதி. நிறைய அவங்க அண்ணன் பாரதியா இருக்கட்டும், அவங்க பேர் சொல்லுங்க. வாவ் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, பரவாயில்ல.
அவங்க பேர் தான் சார் அன்னபாரதி. இல்ல அந்த அளவுக்கு காமெடி சென்ஸ் இல்ல சார். நார்மலான கொஸ்டின் சிம்பிளா அப்படி காந்தி அன்னை பிறந்தாரு, பெருமாள் பிறந்தாரு, அது மாதிரி போகும். மைல்டான இப்படி சொன்னா உங்க ஜோக்க நான் எடுத்து விட்டுருவேன். சரி ஓகேங்க சார். இதுக்கு மேலே வந்து இவங்க நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போங்க, ஷோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நிரஞ்சன், இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட்ல 2 டீம் வந்து அதிரடி சரவடியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. அமர், ஆன்சர், பிரகாஷ், யோகராஜ். அண்ணாத்தே அண்ணாத்தே வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்தே அண்ணாத்தே வர நடையில்ல உடையில்ல கொல்ல கொல்ல மாசு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தீபாவளி அதுமா உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜீவன் இது. புருஷன் தான் இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜீவன். கல்யாணம்ன்ற பேர்ல ஒவ்வொரு ஆண் மகன்களும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதாவது வாழ்க்கைன்னு எடுத்தீங்கன்னா பிறப்பு, இறப்பு, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பு, அதுல அச்சாம்பர் ஆண்டவன் இவ்வளவு பெரிய ஆப்பு. என்ன கல்பனா, இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியுது இல்ல? ஏய், நான் ஜெயா டிவில ஆங்கரா இருக்கேன். அப்படியா? அந்த கர்மத்தை தான் பார்க்கவே முடியுது இல்லன்னு அவர் யாரு? கோ ஆங்கர். சும்மா இங்க மாப்பு போட வந்தேங்க. இவரை பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ படத்துல சட்டையை ஊத்துட்டு முதுகு தெரிஞ்சு வந்து நிப்பார்ல, மாதிரி அப்படியே இருக்காரு. சீரியல்ல தான் பாத்தீங்கன்னா இனி இவருக்கு பதில் இவர்னு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி ஷோல அன்னபாரதி அக்கா இனி இவருக்கு பதில் இவரா உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்றீங்க, எங்களே தான் கலாய்ச்சி விடுங்க. அண்ணா நீங்க வந்து டாப் 10 மூவிஸ்ல வர கடைசி படம் மாதிரி தேவையான அளவுக்கு அலசியாச்சு, அதனால உங்களை கலாய்க்கல. எல்லாரையும் சொன்ன என்ன விட்டுட்டியப்பா? கவலைப்படாதீங்க, எங்க கணவர்கள் மறுவாழ்வு மையத்தோட ஃபவுண்டரே நீங்க தான். முத்து சேது கணவர்கள் மறுவாழ்வு மையம். எங்க கணவர் மறுவாழ்வு மையத்துக்கு நிறைய கணவர்கள் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தீபாவளி அதுமா நல்லா கொண்டாட முடியாம ஒவ்வொருத்தரா வரப்போறாங்க. முதல்ல யார் வரப்போறாங்க? வாங்க. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாத எத்தனை பேர் குடி வந்துக்கிறீங்க? எல்லாம் கை தூக்கலாம். தெரிஞ்சு போச்சு எனக்கு அவ மாறு வேஷந்தான், அவளை நம்பி போய் நான் ஆன மோசந்தான், அழகு காட்டி போடுறாள் கேடி வேஷந்தான், வருஷம் புல்லா எனக்கு மட்டும் ஆடி மாசந்தான். ஏய் யாராவது செட்டுக்குள்ள குடியார நோட்டது வெளிய போடா. சேதனா சொல்றாங்களா போதா? டேய் கொய்யால சத்தியமா எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுடா. டேய் சத்தியெல்லாம் போடுறாரா? சத்தியம் இல்ல, சரக்கு ஓபன் பண்றா போல. கையில வச்சிருக்கேன். டேய் தம்பி வந்தது வராம தேவலாம் பேசிட்டு இருக்காத. என்ன பிரச்சனை உனக்கு? சார் கல்யாணம் ஆகாதனுக்கு 1000 பிரச்சனை சார், கல்யாணம் ஆனனுக்கு ஒரே பிரச்சனை பொண்டாட்டி சார். அந்த அளவுக்கு என்னப்பாச்சு? இது புடிங்க சார், என் பொண்டாட்டி எல்லாம் சார் நடு ரோட்ல நிக்க வச்சு ஒரு காரை ஏத்தி, அதுக்கு மேல ஒரு பைக்கை ஏத்தி, அதுக்கு மேல ஒரு ட்ரெயினை விட்டு, அதுக்கு மேல ஒரு ஏரோப்ளேனை வச்சு குத்தி கொலை போட்டு. ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற? முத்தண்ணனை கூப்பிட்டு 2 ஜோக் சொல்ல வைக்கலாமேப்பா. கொலைக்காரன் தான், ஆனா கொடுமைக்காரன் இல்ல சார். தம்பி சொல்லுப்பா, உங்க வீட்ல பொண்டாட்டிக்கிட்ட என்ன பிரச்சனை? சார் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறா சார். என்ன அநியாயம் பாருங்க, தொட்டதுக்கெல்லாம் யாரா சண்டை போடுவாங்களா? என்னப்பா அப்படி தொட்ட? வேலைக்காரிய தொட்ட சண்டை போடுறாங்க. வேலைக்காரி தொட்ட சந்தேகப்படாம இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லுகிறேன் சார். அன்னைக்கு போராட்டத்துக்கு போனேன் சார், அதுக்கு தூக்கி போட்டு அஸ்டா சார். நான் என்ன சார் பண்றது? நீ முதல்ல சொன்னது கூட எனக்கு டவுட் ஆச்சு. போராட்டத்துக்கு போறதுலாம் தம்பி, அப்படி என்ன போராட்டத்துக்கு போனீங்க? அது ஒயின் ஷாப் 10 மணிக்கு போறாங்களா, 8 மணிக்கெல்லாம் திறக்க சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் உங்களால சும்மா இருக்க முடியாதா? ஏண்டா நீ 10 மணிக்கு சோறு சாப்பிடாம 12 மணிக்கு சோறு சாப்பிடும், உன் வயிறு கப்பா கப்பான்னு அப்படித்தானே நாங்களும் எங்க வயிறு கப்பா கப்பான்னு. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு போல இது. தீபாவளி ஸ்பெஷல்ல. அப்படியா? வாங்க வாங்க தம்பி. ஆமா உங்க பேர் என்ன சொன்னீங்க? கோட்டர் கோபால். சரக்கா என்ன படிச்சிருக்கீங்க? BA பார். ஓ சரி, அட்ரஸ் 1848 கல்யாணி தெரு, நெப்போலியன் நகர், சென்னை 90. அடிக்காமலே தூக்குதப்பா பயங்கரமா. டேய் நீ கணவர் மறுவாழ்வு மையத்துக்கு வந்துட்ட, சொல்லு நீ என்ன ஆக போறீங்க? நாங்க கணவனாக போறோம். சொல்லுங்க நீங்க என்ன ஆக போறீங்க? கணவனாக போறோம். பொண்டாட்டின்ற பிசாசுக்காக, பொண்டாட்டின்ற சைத்தானுக்காக. ஆமாம் ஐயா. அடுத்து யார் வர போறான்னு பார்க்கலாம்.
கால் வயிற்று கட்சிக்கு என்னென்னலாம் பண்றான் பாருங்க. ஏய் எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா சாமி கிட்ட போவோம், அந்த சாமிக்கே ஒரு பிரச்சனைனா ஐலஸா போயிடுவோம். ஐலேசா போவோமா? சாமி என்ன சொல்றீங்க சாமி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இன் டீனேஜ் ஐ காட் யங்கேஜ். ஆஃப்டர் மேரேஜ் டோட்டல் டேமேஜ். சாமி நம்ம ஆளுங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவா புரியாது, அதனால கிளாப்ஸ் வரல, கொஞ்சம் நல்லா தமிழ்ல சொல்லுங்க சாமி. ஒன் தாலி ஆ. லைஃப் டோட்டல் காலி. நல்ல பிரியிற மாதிரி சொல்லிட்டல. புரியுற மாதிரி சொல்லணுமா? சொல்றேன். 3 முடிச்சு நக்கின்னு போயிடுச்சு. சாமி இது என்ன சாமி கையில கட்ட? இதாப்பா போன வாட்டி ஆணி ஒன்று குத்திச்சு. தம்பி அடிக்கலாம் தம்பி ஆ. இப்படி நக்கிட்டு போயிருச்சுட்டீங்களே, அன்னபாரி கொட்ட அவுட், வலது கையா இடது கையா அப்படின்னு. சாமி உங்க வீட்ல என்ன சாமி பிரச்சனை? இல்ல இல்ல உங்களை எங்க பாத்துருக்கேன் சாமி, பாத்துருக்கேன். நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன். இந்த வீடியோல இருக்கிறீங்க. சிறுவா இந்த ₹1 ஊருக்கா வேணும். ஏய் உன்னை இப்ப என்ன பண்ற பாரு. சார் சூப்பர் சார், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல சார். செம்மையா பண்ணீங்க சார், செம்மையா பண்ணீங்க. பயங்கரமா பண்ணுவாப்பா. செம்ம சார். எனக்கு சின்ன வயசுல டிராமாலாம் பண்ணுவேன் சார். சார் நீங்க என்ன சார் அசிங்கமா இங்க நின்னுக்கிறீங்க? சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க. நான் பொண்டாட்டி பிரச்சனை தான்ப்பா. என்ன சார் சொல்றாங்க? 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறாப்பா. 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா? 7 லட்சம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குறாப்பா. 7 லட்சம் ரூபாய்க்கு செருப்பு. 3 லட்சம் ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்குறாப்பா. திருப்பி சொல்ல மாட்டேன், அப்படியே சொல்லு. வேற ஏதோ நம்ம இந்த பொழப்புல இருக்கிறனால 1 லட்சம் 2 லட்சம் வருது, அதை வச்சு சமாளிக்கிறோம். இல்லனா இல்லனா மாமே தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. என்ன விஷயம் சொல்லுங்க உங்க வீட்ல. இதுதான்ப்பா பிரச்சனை. இதுதான் பிரச்சனையா? ஆமாப்பா. சரி சாமி அந்த தீர்த்தத்தை கொடுங்க. குடிப்பா. அருமையா இருக்க சாமி. எங்க புடிச்சீங்க? மாடு போகும்போது புடிச்சதுப்பா. மாடு கிராஸ் பண்ணும்போது குழாயில புடிச்சதுப்பா. ரொம்ப அருமையான என்டர்டெயின்மென்ட் கொடுத்துருக்கீங்க சாமி. நல்ல ஜோக் எடுக்க விடாம பண்ணி. சொல்லுங்க நீங்க என்ன ஆக போறீங்க? கணவராக போறோம். சொல்லுங்க நீங்க என்ன ஆக போறீங்க? கண்ணவனாக போறோம். பொண்டாட்டிட்ட பிசாசுக்காக. ஆமாம் ஐயா. பொண்டாட்டிட்ட சைத்தானுக்காக. அடுத்து ஒருத்தர் வர போறாரு, நிறைய ஜோக் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. யார் இது? வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்கு வேஷ்டி சட்டை கட்டின மாதிரி. ஃபாஸ்ட் ஃபுட் பக்கத்துல கொழுக்கோன்னு ஒரு நாய் சுத்தம்ல. தம்பி என்னப்பா இப்படி வந்திருக்கீங்க? யார் நீங்க? சார் பேசிக்கான ஒரு 90s கிட் சார். எனக்கு கல்யாணம் ஆவறதே பெரிய விஷயம் சார். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல சார். அழுவாதீங்க அழுவாதீங்க, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. என்னாச்சுன்னு கொஞ்சம் டீடைலா எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல என் பொண்டாட்டி கிட்ட நான் போய் தாப்பால் போட்டு வரட்டான்னு கேட்டா, வெளியே இருக்கவங்க உள்ள நம்ம தப்பு பண்ண போறோம்னு நினைச்சு பேர் சொல்றேன் சார். அவர் ரூம்குள்ள நீ என்னடா பண்ற? அதான் தாப்பால் போடல உள்ள வந்துட்டேன். என்ன நினைச்சு டீடைலா சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா அப்படியே ஜிங்கி 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 நடந்து ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்துகிட்டே வரேன். அவன் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன சார்? அண்ணன் நடந்துருப்பார் போல. அப்படியே தாப்பால போட்டு திரும்பினா ரீல்ஸ் பண்றா சார். ரீல்ஸ் பண்றாரா? ஆமா சார். என்ன பாட்டுக்குமா பண்ணாங்க? சொல்லுங்க நீங்க என்ன ஆக போறீங்க? கணவராக போகிறோம். சொல்லுங்க நீங்க என்ன ஆக போறீங்க? கணவராக போறோம். பொண்டாட்டின்ற பிசாசுக்காக. ஆமாம் ஐயா. பொண்டாட்டின்ற சைத்தானுக்காக. ஆமாம் ஐயா. இப்படி வெக்கம் கெட்டு மானம் கெட்டு துக்கம் கெட்டு ஹாய் சார். பேர் வந்திருக்காங்க. நல்ல வேளைக்கு எங்க பக்கம் வரல. ரொம்ப பெருமையா இருக்கு. இத பாருங்க, பொண்டாட்டிங்களை எப்படி அடக்கணும், கணவர்களா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தரதான் எங்களோட முத்து சேது கணவர்கள் மறுவாழ்வு மையம். அதுக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் விஷயம்,
ஆம்பளைங்க வேலைங்கள்ல தலையிட்டா எப்படி அவங்களுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி பொண்டாட்டிங்க வேலையில தலையிட்டா அவங்களுக்கும் பிடிக்காது. புரியல சார். உதாரணத்துக்கு வீடு ஏண்டி இப்படி குப்பையா கிடக்கு அப்படின்னு கேட்டனா ஒரு நாள் பெருக்கி பாறேன் அப்படின்வா. சமையல் ஏண்டி இப்படி கேவலமா இருக்குன்னா ஒரு நாள் சமைச்சு பாறேன்னு சொல்லுவா. அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணும்னு கேட்கணும் சார். ஏண்டா என்னடா பேசிட்டு இருக்க? என்னடா மூஞ்சி இது? சார் என் மூஞ்சி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கவே இல்லை சார். என் மூஞ்சிக்கு என்ன சார் குறை? என்னடா மூஞ்சி இது? புதுசா போட்ட தார் ரோடு மாதிரி ஒரு மூஞ்சி. என்னடா மூஞ்சி சேவிங் பண்ண கிங்காங் மாதிரி. என்னடா மூஞ்சி இது? நான் ஒரே ஒரு கட்சிக்கிறேன். துருப்புச்ச கிரில் கேட் மாதிரி ஒரு மூஞ்சி. என்னடா மூஞ்சி? போதும் யா மனசுல நிறைய இது அதான் சொல்ல ஆசைப்பட்டேன். அப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? கரெக்டா அந்த பொண்டாட்டிக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். புரியுதா? புரியுது. புரியுதா? ஓகே. சரி தம்பி, பொண்டாட்டிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது டைமிங். அதாவது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி விசேஷ நாள் கூட மறக்கலாம். ஆனா கல்யாண நாள், பிறந்த நாள் இதை நீ மறந்த நீ இறந்த. நிப்பனதே இல்ல சார். அப்படியா? 6 மணிக்கு வேலை முடியும் சார். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பேன். நம்ம ஏற பஸ்ஸை தவிர எல்லா பஸ்ஸும் காலியா போவோம். அந்த கூட்டமான பஸ்ல கஷ்டப்பட்டு ஏறி ஃபுட்பால்ல நிப்பேன் சார். அப்படி தொங்கினே வரும்போது என் கையை பிடிச்சி 2 பேர் தொங்குவானுங்க சார். திடீர்னு பொண்டாட்டிக்கு இருந்து ஃபோன் வரும். ஐயோ ஏதோ ஆத்திர அவசரம் நினச்சி ஃபோன் எடுத்தா ஏங்க வரும்போது தாஸ்மா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லு சார். பொண்டாட்டியாவது தோசை மாவு வாங்கிட்டு வர சொல்றாடா. என் பொண்டாட்டி தோசையே வாங்கிட்டு வர சொல்றாடா. மூணாவது விஷயம், உப்பு சத்தியாகிரகம். உப்பு போட்டா ரோசம் வரும், ரோசம் வந்தா கோவம் வரும், கோவம் வந்தா சண்டை வரும், அது தீக்க கண்ட நாய் உள்ள வரும். அதனால நீ சோத்துல உப்பே போடக்கூடாது. சண்டே அதுவுமா என் பொண்டாட்டி கறி கேட்டான்னு போய் ஃப்ரெஷ்ஷா கறி வாங்கி வந்து குத்தேன் சார். ஐயே என்ன ஃபுல்லா எலும்பா வாங்கி வந்துக்கிற ஆம்பளையா நீனு கேக்குறா சார். தம்பி நீங்க நான்வெஜ் ட்ரை பண்ணாம வெஜ் ட்ரை பண்ணி பாருங்களேன். பண்ணனே ஒரு நாள் தக்காளி வாங்கி வரலாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா தக்காளி வாங்கி வந்தேன் சார். ஐயே என்ன ஃபுல்லா ஓட்ட தக்காளி வாங்கி வந்துக்கிற நீனா ஆம்பளையான்னு கேக்குறா சார். நான் போய் கறி கிட்ட தக்காளி கிட்ட நிரூபிக்க முடியுமா நான் ஆம்பளைன்னு? இல்ல அது நீ உங்க மேல ஒரு குறையும் இல்ல. ஆடியன்ஸ் 10 பேர்ல 7 பேர் வந்து ஹிந்தி ஆடியன்ஸ். தமிழ் தெரியாது பாவம். நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். பாருங்க உங்களுக்கு இனிமேல் தியரி கிளாஸே கிடையாது. பிராக்டிகல் கிளாஸ் வச்சு கான்செப்ட் முடிக்கிறோம். பிராக்டிகல் கிளாஸ் ஸ்டார்ட். அமர் அண்ட் அன்சர் சேர்ந்தாலே வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு இன்னொரு டீமும் சேர்ந்து நான் ஸ்டாப்பா பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம தீபாவளி எபிசோட்காக. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேஷ்டி வேற எதுலையாவது மாட்டி வச்சிருக்கீங்களா? இல்ல அதான் மாட்டிக்கிறேன் சார். ஆமா எல்லாருமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் குடிக்காரனை பண்ணணும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் கேட்டதுனால ஸ்டாப் பண்ண முடியல. நான் ஸ்டாப்பாக சிரிச்சிட்டே இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி இன்னும் அப்டேட் பண்ணி வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹாப்பி தீபாவளி. கல்பனா கல்பனா கல்பனா, இந்த மேடை வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கு? ஆக்சுவலாக இவங்க பார்க்கறதுக்கு லைட் வெயிட், ஆனால் இவங்க பர்ஃபார்மன்ஸே ஹெவி வெயிட். யாரு? லெட்ஸ் வெல்கம் நீலவேணி. வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காமெடி சொல்றது, ஜோக் அடிக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம். நான் இந்த பக்கம் திரும்பி உங்களை பார்த்தோன்னே கை தட்டிடணும், ஓகேவா?
ஃபர்ஸ்ட் டீலிங் முடிச்சிடணும்ல. அம்மா இந்த தாயே டீலிங்க்கெல்லாம் நீ 100 நாள் வேலைக்கு போயிருக்கலாமா? இது ஒரு பொழப்பு. தர்மம் பண்ணுங்கம்மா. 100 நாள் வேலை இல்ல, 300 நாள்ல 100 நாள் தான் வேலைங்க. பாக்கி 200 நாள் இப்படி தான் பொழப்பு ஓட்ட வேண்டியதா இருக்குது. அதனால தான் இங்க கிளம்பி வந்துட்டோம்னா. இதான் முதல் ஜோக்கா? ஓ இது ஜோக்கு மாதிரி தெரிஞ்சிருச்சா? அப்பா நான் இன்னைக்கு பொழைச்சுக்குவேன். இல்ல நிறைஞ்ச சொல்லி கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். ஒரு பூந்தொட்டி காமெடி வச்சிருக்கேன். அப்படியே வச்சிருப்பா. வெளியே கொண்டு வந்துடாத. ஜென்மத்துக்கு வெளியே கொண்டு வந்துடாத. தீபாவளி பத்தி 4-5 காமெடி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு போன தீபாவளியில இருந்து யோசிச்சு இந்த தீபாவளி வரைக்கும் யோசிச்சேன். காமெடின்னு எதுவும் கிடைக்காததுனால போன தீபாவளிக்கு சொன்னதை கூட நீங்க சொல்லலாம். இப்ப போன தீபாவளி சொன்னது மறந்துருச்சுன்ற காரணத்தால அப்படி மிஸ் பண்ணா அண்ணவாரி சொல்ல ரெடியா இருக்கு. இல்ல அக்காட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளை இடையில சொல்லிருங்கக்கா, நான் எப்படியும் மறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சோ சொல்லி இவ்வளவு நாளா வந்து அண்ணன் பாரதின்னு கூப்பிட்டு இருந்தேன். இப்ப இங்க உட்கார்ந்தோம்னா அக்காவா? மறந்துட்டு அக்கான்னு பழக்க தோசைல சொல்லிட்டேன். ஆக்சுவலி அவங்க வந்து மேடம். இப்ப தீபாவளின்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், தீபாவளி அன்னைக்கு பண்ற காமெடி விட தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்களா பல வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தீபாவளிக்கு சட்டை எடுக்கிறதுக்காகவே ஒரு 7-8 கடை ஏறி இறங்கி சட்டை எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்தவன் பேசாம பீரோக்குள்ள வைக்கலாம்ல, நான் சட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் காட்டுறதுக்காகவே பக்கத்து வீட்டுக்காரன் போய் அண்ணே 7 கடை ஏறி இறங்கி 700 ரூபாய்க்கு சட்டை எடுத்துருக்கேன்னு காட்டுவான். அவன் இந்த சட்டையை நான் 200 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவான். ஜோக்கு போச்சே. நான் பார்த்தேன் தானே உங்களை. நான் காமெடி எடுத்துட்டு வந்தேன் அதே மாதிரி. சரி ஓகே. 200 ரூபாய்க்கு தான்டா இதை எடுத்தேன்னு சொல்லுவோம். அத்தோட நம்ம தீபாவளி க்ளோஸே ஆயிடும். இதுல முக்கியமா பொம்பளைங்க எல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் போவாங்க இல்லையா, இலவசம்னு சொன்னோடனே அள்ளி பையில எல்லாத்தையும் போட்டுட்டு புள்ளையெல்லாம் கடையிலே விட்டுட்டு அங்க கடைக்கார ஓனர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, எப்பா இங்க யாரோ புள்ளைய விட்டு போயிட்டீங்க, ஆரஞ்சு கலர் சட்டையோடையும் பேண்டோடையும் இங்க ஒருத்தையும் அழைச்சிக்கிட்டு இருக்காப்பா அப்படிம்பாரு. அதே மாதிரிதான் தம்பி ஜோக்கு முடிஞ்சுன்னா தட்டலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரிதான் பல இடத்துல வீட்டுக்காரங்களே நம்ம அக்காங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த 90s கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய கவலையே இப்ப இந்த தீபாவளி டைம்ல என்ன தெரியுமா இப்ப இருக்கு? நீ சேலை எடுக்க எப்படிமா போவ? எந்த கடையை பார்த்து போவ? நான் சேலை எடுக்கிறதுக்கு எனக்கு வீட்டுக்காரே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனா அண்ணன் பாரு எங்க போகும்போது எந்த கடையை பார்த்து போகும்போது எந்த கடையில சிசிடிவி கேமரா இல்லையோ அங்கதான் போகும். இதுக்கு பயங்கரமா கை தட்டுறீங்க. ஆமா இந்த சாரி பார்த்தா அப்படி எடுத்த மாதிரியா தெரியுது? எங்க வீட்டுக்காரெல்லாம் ரெண்ட் தான் கேட்பாரு, அவங்க வீட்டுக்காரர் சேல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, அதான் கேட்பாரு. ஹவுஸ் ஓனர். அது ஹவுஸ் ஓனர் இல்ல, எனக்கே ஓனர். அவரை சொன்னேன், எனக்கு தாலி கட்டி ஒருத்தர் போன வாரம் மதுரை முத்து நிறைய சொல்லிட்டாரு. அபி எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் சொல்றாங்க இல்லையா, என் வீட்டுக்காரர் ஒய்ஃப்னு யாராவது ஒரு பொம்பளை சொல்லியிருக்கா? நீங்க மட்டும் 700 ரூபாய்க்கு சேலை எடுத்துன்னு 7 வீட்டுல காட்டிட்டு வரேன்னு சொல்றாங்களே. இதுக்கு பாருங்க, மாஸ்க் சேலை ஒரு கடை எடுத்துருது, அந்த சேலைக்கு மேட்சா மாஸ்க்கு 3 கடை போகுது. சேலைக்கு மேட்சா மட்டுமா? அதுக்கு பிளவுஸுக்கு மேட்சா எடுத்தா பரவாயில்ல, உள்பாவடைக்கெல்லாம் மேட்சா கேக்குது. இப்ப இந்த நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பொதுவா தலை தீபாவளிக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் வழக்கம் இல்லையா? நம்ம பசங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா கவலை? தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்கு புது பொண்டாட்டி இல்லைன்றது கவலை கிடையாது. தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கல்யாணம் ஆகிறதுக்குள்ள முடியெல்லாம் கொட்டி போயிருமோன்றதா இன்னைக்கு பல பசங்களுக்கு கவலையாவே இருக்கு. பல பேருக்கு கொட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு வந்து நல்லா டியூன் பண்ணிருக்கீங்களா அவங்கள உட்கார வச்சு, எந்த இடத்துல எப்ப ஆரம்பிக்கணும்? என் சகோதரிகள் அவர்கள்லாம் வந்தோடனே நான் இதெல்லாம் சொல்லுவேன், திரும்பி பார்க்கல கை தட்டணும்னு சொல்லி, திரும்பி பார்த்தா கை தட்டணும் அப்படின்னு சொல்லியே சொல்லிருக்கேன். முக்கியமா அந்த வெடி வாங்குறதெல்லாம் இருக்கு இல்லையா, பல டைப்ல வெடி வாங்குவாங்க. முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கையில ஒரு 4-5 பேர் தான் வெடிக்கு. ஒன்னு லட்சுமி வெடி, இன்னொன்னு சரஸ்வதி வெடி, யானை வெடி, சீனி வெடி, சரவெடி, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப பல வகையில பேர் வைக்கிறாங்க. ஒன்னு நயன்தாரா வெடி, இன்னொன்னு நமிதா வெடி, இன்னொன்னு தமன்னா வெடி, இப்ப புதுசா அன்னபாரதி வெடிலாம் ஒண்ணு வந்துருக்கு. அதுல ரொம்ப பாதுகாப்பா வெடிக்கணும்ப்பா, ஏன்னா அதை பத்த வச்சா வெடிக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். அவன் பாக்குறேன் இப்ப தாண்டா வெடிக்கும், அப்படி தண்ணி ஊத்தி அமர்த்தி போடுறான். அந்த வெடி கடைசியில ஒன்று சொல்லுவோம், கை தட்டுங்கப்பா அப்பதான்ப்பா நான் வெடிப்பேன். மதுரை முத்து வெடின்னு ஒரு வெடி வந்திருக்கு தெரியுமா? கொளுத்தி வச்சா 2 ஜோக் சொல்லிட்டு தான் மேலே போகணும். இல்லம்மா, உண்மையிலேயே நான் பார்த்திருக்கேன், வெடி வெடிக்கிறாள முத வெடி வெடிக்கிறாள பாருங்க, இங்க இருக்கும் வெடி அப்படின்னு அங்க தெரியும் பார்ப்பேன். இப்படி இங்கிட்டு ஓடுவேன், கேளு நீ அது கேளு என்ன சொல்றது தெரியல எனக்கு. நானும் எப்படி ஆரம்பிச்சுட்டு ஜோக் எப்படி முடிக்கிறது தெரியல. இப்படித்தான் பல பேர் போயிட்டு இருக்காங்க. வெடியில சாமி படம் போட்டிருக்கீங்களா, சரஸ்வதி வெடி வச்சுட்டு போனவன் சரஸ்வதி திரும்பி பார்த்திருக்கான். ஐயோ சாமியை மறந்துட்டு வெடிக்க போற சரஸ்வதி டொப்புன்னு மூக்கு 3 கிலோமீட்டர். வெடியில சரஸ்வதி இருக்காது, லட்சுமி இருக்கும். பாவம், இப்படி ஒரு பிச்சை எடுத்து ஜோக் அடிக்கிறதுக்கு பேசாம இருக்கலாம். நானே அங்க தட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை இன்டர்நேஷனல் கிராசிங். நம்ம அம்மாக்கெல்லாம் பலகாரம் செய்யறதுல பெரிய அப்படி இப்படின்னு அள்ளட்டிக்கிட்டு பலகாரம் எல்லாம் செய்வாங்க. வேணான்னு சொன்னாலும் அதை விட போறதே கிடையாது. அன்னபாரதி அக்கா வீட்டுக்கெல்லாம் போன வருஷம் தீபாவளிக்கு போயிட்டு பட்னியா கிடக்க வேண்டியதான். யாருக்கு என்ன ஒரு இது அவருக்கு தெரியும். எங்க உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு குத்துருவாங்க.
ஐயோ அது வேற இல்ல. எல்லார் வீட்டுக்கும் போனா சுட சுட காஃபி போட்டு கொடுப்பாங்க. அன்னபாரதி அக்கா வீட்ல மட்டும் தான் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து சூடு பண்ணி கொடுப்பாங்க. வினாவணி ஒரு காப்பி போட்டு கொடுத்தாங்க. சரி. தும்மிக்கிட்டே இருந்தேன். காப்பி போட்டு போய் மூக்குப்படியை போட்டுருச்சு. இதெல்லாம் ஓவரா தெரியலையப்பா. ரொம்ப மூக்கு பிடிக்கி மச்சான் பேரு மதுரையா? ஆமா, நாங்க ஒரு 13 வருஷமா ஜட்ஜா இருந்து போட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு தானே வந்து உடனே உனக்கு பாட்டு போட முடியும். திரும்பி பார்த்தா இவங்க வேற டேய் அது பேசுற வரைக்கும் தான்டா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா உட்காருங்கடா. வயிற்றுக்காக மளிகை இங்கே கைப்பில் ஆடுறான் பாரு. சூப்பர் நீலவேணி, கெஸ்ட் கிட்ட கேட்டலாமா? உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. சார், உங்களோட கமெண்ட்ஸ். சூப்பரா நல்லா அது இன்னொரு வாட்டி பாருங்க. என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்க. என் தங்கங்களே. இது நல்லா இருக்கு. ஓகேங்க சார். இத முதல்ல பண்ணிருக்கலாம் என்ன? நம்ம வெளியில பட்டிமன்றம் போகும்போது கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நாங்க கொடுத்துறேன். பட்டிமன்றத்துல எங்க அண்ணன்ட்டே அக்காட்டே கேளுங்க. அன்னபாரதி அப்படிதான், அது ஒத்துக்குச்சு. நீ அதான் சொல்றேன். இல்ல சார், நீங்க யாரையும் எதுவும் சொல்லுங்க. அன்னபாரதி அப்படி சொல்லாங்க. Thank you sir. Thank you. இப்ப நீலவேணி நேரம் செஞ்சு ஒரு ஜோக் சொல்லிட்டு யாராவது சிரிப்பானான்னு அப்படி பார்த்துச்சு. Thank you. Thank you. இந்த பிள்ளை அப்படி கிடையாது. ஒருத்தர் ஊர்ல வந்துக்கிட்டு தானா எதுக்கு அடுத்தால நம்பிக்கிட்டு. விஜய் சார், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்போ ஜோக் அவங்க ஸ்டார்ட் கிட்ட பண்ணீங்க கேக்குறீங்களா என்கிட்ட கேக்குறீங்களா? உங்ககிட்ட தான். பெர்ஃபார்மன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இதை விட ஒரு அவமானம் எனக்கு ஒரு தேவையா? வாட்டி பாத்துருங்க. என் தங்கங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லப்பா. நல்லா பண்ணீங்க. ஓகே சார், தேங்க் யூ ஸோ மச். சூப்பர், தேங்க் யூ ஸோ மச் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேற லெவல் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஹாப்பி தீபாவளி. சூப்பரா போயிட்டு இருக்கேன் நம்ம தீபாவளி எபிசோட்ல. இப்போ யாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது யாருன்னா அப்துல் அண்ட் ஜானியோட டீம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்படி Super. காமெடி வெட்டிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அப்துல் அண்ட் ஜானி டீம். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு. வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இப்படிலாம் ஹாப்பியா சொல்லணும்னு ஆசை தான். என்ன பண்றது, என்னால சொல்ல முடியலையே. என் கூட படிச்சுட்டு ஊரை சுத்தவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு தலை தீபாவளி கொண்டாடுறானுங்க. ஆனா நான் என் தாத்தா கூட சேர்ந்து கிளை தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கேன். அந்த கிழக்கு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்குதுன்னு அது ஊர் பூரா பொறியின்னு சுத்திட்டு இருக்குது. தலை தீபாவளி உனக்கு தருதல தீபாவளியா போச்சப்பா. என்ன பண்றதுன்னு எங்க போச்சுன்னு தெரியல. தீபாவளி அதுமா ஊர் பொறியின்னு தெரியல. தாத்தா அண்ணாத்த என்ன வந்த உடனே இப்படி ஒரு கேவலமான போஸ்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல பேராடி, எடர்ஜியா இருச்சா பீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்ட இடுப்பு லாக் ஆக்கிச்சுப்பா. சரியாயிச்சா? சரியாச்சுப்பா. சரி, எங்க போய் ஊர் பொறிக்கிட்டு வரீங்க? இங்க வா. எங்க போய் ஊர் பொறிக்கிட்டு வரேன்? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு தீபாவளி இல்லையா, அதான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். பாத்தீங்களா சார் என் தாத்தாவை? நான் தான் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். தாத்தா தீபாவளிக்காக எனக்கு புது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. தாத்தா அந்த ட்ரெஸ்ஸை காட்டு. தாத்தா ட்ரெஸ்ஸை காட்டுனா காட்டு. பட்டு சட்டை சூப்பர் தாத்தா. தாத்தா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பட்டு சட்டை போட்டு கெத்தா சுத்துறானுங்க தாத்தா. எனக்காக பட்டு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. சூப்பர் தாத்தா. அதான்ப்பா, இந்த யங்ஸ்டருக்காக இத பட்டு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா இல்ல யங்ஸ்டர் எனக்கு புரியல. தட் இஸ் கால்ட் இளமை. டேய் உன்னை யங்ஸ்டர் சொல்றியா? பைத்தியக்காரன் நாயே, எனக்கு எங்கடா ட்ரெஸ்? வா உனக்காக நாடு. ஐயோ கடையிலே வந்துட்டப்பா. நானு நல்ல ஆஃபர் போடுவேன், நம்ம எடுத்துட்டு வந்துட்டுமா? டேய் இந்த கதை விடுற வரலாம் வேணாம். அது உள்ள ஒரு ட்ரெஸ் அதிகா இருக்கு. அதுவாப்பா, ட்ரெஸ் எடுக்க போகும்போது பாட்டி ஞாபகம் வந்துச்சு. அதாப்பா என்ன என்னைக்கும் இல்லாம பாட்டி மேல இவ்வளவு ஒரு ஆர்வம்? டேய் ஏதோ கதை கட்டுற, தயவு செய்து சொல்லி யாருக்கு அந்த ட்ரெஸ்ன்னு? அது மட்டும் இல்லப்பா, நம்ம வீட்டு வேலைக்காரி கல்பனா இருக்கா இல்லையா, அவளுக்காக ஒரு புடவை. ஓ, நீங்க அவருக்கு பாய் பெஸ்டி? டேய் இங்க வா. இந்த நாய்க்கு கிழிஞ்ச வேஷ்டியை ஒழுங்கா கட்ட தெரியாது. இவரு அவளுக்கு பாய் பெஸ்டியா? அடிப்பேன். இங்க பாரு, ஒழுங்கு மாதிரிதான் வா. பெரடி இங்க வாங்க. தாத்தா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்து தெரியுமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? gift பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
டேய் இது பட்டாசு பாக்ஸ்டா. இதுக்கு ஏன்டா பேரை மாத்தி கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்றீங்க? ஒரு அடிப்பேன். ரவி இங்க சின்ன வயசு வீட்ல அப்படி பார்த்து விளையாடிட்டு இருக்க, பட்டாசு வெடிச்சிட்டு நான் போயிட்டு படம் பார்த்துட்டு வரேன். இங்க வா. தீபாவளி அதுமா வீட்லயே டிவில நல்ல ஷோலாம் போடுவாங்க, அதை நம்ம உட்காந்து பார்ப்போம். ஓகேவா? நீ தியேட்டருக்கு போயிட்டு எய்தாப்புல இருக்க ஆன்டி முதுக நோண்டுவேன், சைட்ல உட்காந்துக்கிற பொண்ணை காலை நோண்டுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன். அவட குடும்பத்தோட வந்து என்ன மானம் கட்ட கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? மூடிட்டு டிவியில் உட்காடுறான். இது அப்புறம் வந்து இல்ல உட்காரு. தாத்தா காலைல 6 மணி ஆயிடுச்சு, என்ன ஷோ பார்க்கலாம்? காலையில 6 மணிக்கு வந்து பார்த்தா நம்ம மக்கள் இசை பார்க்கலாம்ப்பா. மஜா இசைடா பைத்தியம். நீயே உன் கையால் ஆன் பண்ணு, மஜாவா பார்க்கலாம். ஓவரா பண்ணத ஒரு குத்து பாட்டா போடுங்க. டேய் தாத்தா மியூட்ல போடுறான். டேய் இதுவாடா மஜா இசை. டேய் மஜா இசை போட சொன்னா அவன் கண்ட மேய்க்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மாதிரிதான் ஒழுங்கா ஒரு சேனலை வை. அப்போ இதுக்குவே இருக்கு பட்டி மன்றம். சூப்பர் தாத்தா. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நாட்டுக்கு தேவையானது மீச வைக்கணுமா இல்ல வைக்க கூடாதா? இதெல்லாம் ஒரு டாபிக்கா? மீசை இருக்கணுமா இருக்க கூடாதா? அதெல்லாம் ஒரு டாபிக்கா? உனக்கு இப்ப மீசை இல்ல, எனக்கு மீசை இருக்குது. என்னயா இதெல்லாம்? சேனலை மாத்தியா? இந்த சேனலை பார்ப்போம், இது நல்லா இருக்கு. பட்டி பண்றோம். எங்கள் வாழ்வும் வளமும் இன்னைக்கு நாட்டுக்கு தேவையானது புருவமா இல்ல கிருதாவா? வாங்க இருமா. டேய் தயவுசெய்து டிவி ஆஃப் பண்ணு. ஒரு நிமிஷம் டிவி ஆஃப் பண்ணு. என்னடா இதெல்லாம்? பட்டிமன்றம் நல்லா இருக்கும்னு சொன்னியடா. நீ பட்டிமன்றம்னா என்ன தெரியுமாடா உனக்கு? அதாவது டேய் பட்டிமன்றம் என் தலைவன் வேற லெவல்ல பண்ணுவாரா மதுரை முத்தண்ண. நாட்டுக்கு தேவை கிருதாவா இல்ல புருவமா? இதெல்லாம் என்ன கொடுமைமா? இருக்கவே இருக்கு. அடுத்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ இருக்கு. என்டர்டைன்மெண்ட் ஷோ இங்க பாரு, நான் வயிறு குலுங்கி சிரிக்கணும். பண்ணபாரதி பட்டிமன்றம் பாப்பாமா? ஐயோ வாங்க. வேணாமா? என்டர்டைன்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆஃபர்ல வருது பாத்துக்கோங்கப்பா. ஆஃபர்ல வந்தா பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். தம்பி அப்படிதான் அடிக்கடி நடுவில் நகைச்சுவை போடுவான். வந்துட்டு பாருங்க, ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷோ கலக்கல் காமெடி கப். இப்ப கடாயில மாட்ட எராத்த மாதிரி கலக்க வராங்க நம்ம கண்டஸ்டன்ட். தாத்தா இந்த பொண்ணு பரவாயில்ல, கடாயில மாட்டின எராத்தோக்குன்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணு. பக்கத்துல யார் லோ பட்ஜெட் ஃபகத் ஃபாசிலே நிரஞ்சனா எதுவுமே பண்ண மாட்டான். அப்பத்துல பவர் டான்ஸ் மட்டும் ஆடுனுங்கிறாப்புல. இல்ல இப்போ ஒரு ஜோக்கு மாம்பழம் இல்ல, மனசுல நினைச்சுக்கோங்க. இந்தாங்க இந்த 2 மாம்பழம். வெஸ்ட் பாபலா ஈஸ்ட் பாபலா? இல்ல இது 2 வெஸ்ட் மாம்பழம். இல்ல அவ்வளோ காமெடி இல்ல. சப்பையா பண்றாங்க பாத்தியாப்பா. அம்மா சிரிப்பே. ஒழுங்குமா தான் சேனலை மாத்து. என்டர்டைன்மெண்ட் உடனே பார்க்கலாமா? டேய் நீ என்டர்டைன்மெண்ட் சொல்றடா. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறான். நம்மள நம்பி உட்காந்துக்கிறாங்கடா என்டர்டைன்மெண்ட் கொடுப்போன்னு. இருக்கவே இருக்கு. இந்த சேனலை பாப்போம். அதுக்குள்ள என்னப்பா ஆட் வந்துருச்சு. டேய் சின்ன பாக்கெட் இங்க வா. உங்க பேர் என்ன? பால் பாக்கெட்டா? என்னடா இது? ஆடுப்பா. ஆடா? சரி அப்புறம் என்ன வேற என்ன போட போறாங்க? இருக்கவே இருக்கு. அடுத்து வெயிட்டான ஒரு படம் இருக்குப்பா. படமா? ஆமாப்பா. டேய் நைனா நீ தியேட்டருக்கு போறேன்னு சொன்ன. அப்பவே நான் சொன்னேன் போய்துனா 120 ரூபாய், பாப்கார்னுக்கு 70 ரூபாய், இப்படி சொல்லி பயங்கரமா செலவாயிருக்கும். இப்ப பாரு டிவில படம் போறாங்க, அதுவும் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படம் போடுவாங்க, ஜாலியா இருக்கும். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக திரைக்கு வந்த சில மாதங்களே ஆன சூப்பர் ஹிட் மெகா ஹிட் திரைப்படம். எவ்வளவு தைரியம் தான் என் பாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுப்ப? உன் பாட்டி தாண்டா அழகா இருக்குது. டேய் ஆம்பளையா இருந்தா இந்த படத்தை பாருடா. டேய் இந்த ஆம்பளையா இருந்துதான் இந்த படத்தை பார்க்கணும்னா எனக்கு அந்த படம் தேவையில்லடா. நான் படம் பாக்குறப்பா. டேய் நீ உட்காந்து பாப்படா. என்ன சொன்ன கேட்டல? ஆம்பளையா இருந்தா இந்த படத்தை பாடுறா.
எப்பா அடி வேணாப்பா இந்த விடுது விட வேற சேனல்ல அருமையான ஒரு படம் போது இதை பார்ப்போம். அங்கிள் பண்ணு கீழே விழுந்துச்சு. பண்ணா 8 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணே கிடைக்கும். எப்பா இந்த டைலாக் இப்படி வராதேப்பா. ஆமா இதெல்லாம் கரெக்டா பேசுறாரு. மூடிட்டு பாடுறா. 8 பண்ணுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு ஷூட் பே கிடைக்கும். தாத்தா தயவுசெய்து டிவி ஆஃப் பண்ண. நீ டிவி ஆஃப் பண்ணு. எதுக்கு தாத்தா தேவையில்லாத வேலைலாம் உனக்கு? அதான் அப்பவே சொன்னேன் சினிமா தியேட்டருக்கு போவோம் ஜாலியா கில்சாவா இருப்போன்ட்டு. என்ன ஜாலியா கில்சாவா இருப்போம்னு சொல்லிட்டு நீ தான் பெருமையா சொல்லிக்கணும் சினிமா தியேட்டர் போனா ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா போய் சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கறோம் தெரியும் கஷ்டம். என்ன கஷ்டமா? மாலுக்கார மூளையை யூஸ் பண்ணி 3வது ஃப்ளோர்ல தியேட்டர் வச்சுக்கிறான். குடும்பத்தோட படம் பார்க்கறவன் 2வது மாடி சுத்தத்துக்குள்ள கொண்டு வந்த 2000 ரூபாய் காலி ஆயிடுது. அப்புறம் எப்படி படம் பார்ப்பான்? வீட்டுக்கு தான் வருவான். அதான் சொன்னேன். இங்க பாரு விருப்பா இருக்குது எனக்கு. தீபாவளி எதுமா கோட் ரெஸ்ட் குப்பரை படுக்க போறேன். நீ உட்காந்து டிவி பாரு. இருந்தாலும் பரவாயில்லை. நம்பரி இந்த படத்தை பார்ப்போம். யாரில் போயிட்டேன்னா 8 மணி அப்புறம் கல்பனா சரி ஓகே. இப்போ அடுத்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா நம்ம ஆர்கே சூர்யா இருக்கார்ல, இந்த கெட்டப் எல்லாம் செட்டப் மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் இங்க வந்து இப்போ தல தீபாவளி கொண்டாட போறாரு. நீயும் என்ன மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க? அப்படியே கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக ரிஹர்சல் பாக்குறேன். அதெல்லாம் நடக்காது. சரி நம்ம அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? So let's welcome ஆர்கே சூர்யா, ரியாஸ், சன்னா. இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, பவித்ரா and ராதிகா. சூப்பர். லெட்ஸ் வெல்கம். 60 ஆயிடுச்சு மணி விட முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடிதான் 20ல ஆரம்பிச்சோம் இன்னும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான். இது வேலண்டைன். அண்ணா முத்தண்ணா சேர்ந்தனா அண்ணா பாரதி மேடம் நான் எப்படி மேடம் இருக்கேன்? ஆஹா அது ஏன் வாயில எப்படி சொல்லுவேன்? வாயதான சொல்லி அவன வேற வழி இல்ல வேற வாய் கொண்டு அந்த போஸ் திரும்புவீங்க. நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு. சேர்ந்தனா எப்படி இருக்கா? வா அன்னபாரதிக்கு ஆம்பளை கிட்ட போட்ட மாதிரி இருக்குப்பா. நான் போறேன் நீங்க போட்டி விட்டீங்களா? அதான் உங்ககிட்ட பிடிக்காதா? அண்ணா எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பெத்து வச்சிருக்கேண்ணா. என்ன மாதிரியா இருப்பா? நான் லேடி கிட்ட போட நான் கூட நல்லா இருப்பேன். ஆனா அவ அதை விட கேவலமா இருப்பா. ரொம்ப ஆர்வமா இருக்கு. அண்ணா அவ படிச்சா பட்டம் தான் படிப்பேன்னு சொன்னான். அங்க போய் சேர்த்து விட்டான். ஆனா அந்த கழுதை அங்க ஒரு கழுதை பார்த்து லவ் பண்ணிச்சு. இப்பதான் பொண்ணை சேர்த்து விட்டோம்னா அப்புறம் கழுதை எப்படி வந்துச்சு? அண்ணா ஏதோ ஒண்ணு ஓகேண்ணா. அந்த கழுதை கல்யாணம் பண்ணிச்சுன்னு போயிட்டு செம்ம கோவத்துல போயிட்டு டேய் என் பொண்ணு நீ லவ் பண்றியான்னு கேட்டேன். ஆமான்டா. ஆனா ஒரு விஷயம் ஒன்று சொன்னானா. ஆமான்ச்சா எட்டி வச்சிருச்சா? ஆமா தான் சொல்லி எட்டில வதில்னா. ஆனா கழுதன்னா அதுக்கு மதுரை முத்து காமெடி இது. ஆமா ஒரு வேலையும் சொல்லிக்கலாம். ஏன் காமெடின்னு சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு ஒரு இழிச்சாப்பே கிடைச்சேன். கூட்டத்துக்குள்ள ஒரு இழிச்சாப்பே நான் ஒரு ஆள் தானே. அண்ணா உங்க சண்டையில அப்புறமா வச்சுக்கலாம். நம்மளுக்கு வரலாம். அவங்க கேள்வி ஒன்று கேட்டான். சரியான கேள்வி. என்ன கேள்வி கேட்டுப்பான் தெரியுமா? என்ன கேட்டான்? நீங்க கேள்வி என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? என்ன கேட்டான் கேமராமேன் நீங்களும் சொல்லிட்டு என்ன கேட்டான்னு கேட்டேன். அதுக்குள்ள கான்செப்ட் முடிஞ்சிடும். நானும் வெளியே போயிட்டு கை தட்டுவாங்க போயிட்டு வெளியே. அப்பா ஒன்று செய்ய சேர் ஆட்டோ பிடிச்சிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிரு. வரிசை ஒரு 400 ரூபா இருப்பேன். என்ன கேட்டா தெரியுமா? அது இல்ல அவன் சொன்னான் உன் பொண்ணை நான் வச்சுக்கிறேன். என் 5 சவரத்தை நீ வச்சுக்கணும். பட் இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்து. உடனே ஓகே பண்ணிட்டேன். எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கேப்பா இந்த டீலிங். சரி சரி. ஆனா அந்த படுபாவி என் பொண்ணை மட்டும் வச்சுக்கினான். ஆனா அந்த 5 சவரத்தை தரவே இல்லைண்ணா. இனி தலதிபல்ல வீட்டுக்கு வரான். அப்படியே அவனை கோழி மாதிரி ஒரு அமுக்கி இன்னைக்கு அந்த 5 சவரத்தை வாங்காம விட மாட்டான். வாடா இன்னைக்கு பாத்துருவான். என்னங்க சொன்னீங்க? ஆமா என்ன சொன்னீங்க? ஏதோ பொண்ணு வரேன்னு சொன்னீங்க. அமிக்கிறேன்னாருமா கடைசியில. ஆமாமா பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. என்னது பொண்ணு வரானா? ஐயோ நான் என்ன பண்றது? கைய விட மாட்டேது. நீங்க வேற நகருங்க. ஐயோ சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும், அப்பளம் வேற பொறுக்கணுங்க. அப்பா ஏய் உண்மையா நல்ல காமெடியா இருக்குப்பா. ஏய் ரெகுலரா போடுப்பா. எல்லாம் சொல்லிட்டேன். அப்பளம் வேற பொறுக்கணுமா? அப்படி இல்ல அப்பளம் வேற பறிக்கணும். அது ஏதோ கத்தரி செடியில இருக்கு நினைச்சிருச்சு. அண்ணா கல்யாணம் பண்ணும்போது என் மாமியார் சொன்னா சவுகார்பேட்ல இருந்து கூட்டி வந்தியா? அப்பளம் 2 மினிட்ஸ்ல பொரிச்சிரலாமாப்பா. அதுக்கு இதுக்கு இவ்ளோ எக்ஸ்பிரஷன்? இல்ல என் மாமியார் சொன்னா நீ கட்டிக்க போற பொண்ணு வாயை கூட திறக்க மாட்டா சொன்னாங்க. ஆனா சுத்தமா திறக்க மாட்டா. அதுக்கு நீ மாமியாரே கட்டி இருக்கலாம்ப்பா. அடியே லாஸ்டா என்ன சொன்னா? அப்பளம் பொரிக்கணும். முதல்ல உன் கையை முறிக்கணும். இந்த கவுண்டர் ரொம்ப நேரமா யோசிச்சு வச்சிருந்தா போ. நீ வரட்டும். அவனை இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிறேன்டா இன்னைக்கு. மச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிப்பா
அங்க நில்லு. ஏன் இங்க நின்னா ஒத்துக்க மாட்டியா? டேய், நான் கிழிச்ச கோட்டை தாண்டவன். நான் கிழிக்காத கோடையும் என் புள்ள தாண்ட மாட்டான்டா. என் புள்ள இதை கேட்க வருவான்டா, வருவான்டா, வருவான்டா. போப்பா அங்க வெளியில பசங்க துப்பாக்கி வச்சு டும்மு டும்முன்னு சுட்டுறாங்க. பெரிய துப்பாக்கி நிரஞ்சன் வச்சுக்கிறான். புண்ணானா கொடுக்க மாட்டான். அவ்வளோ துப்பாக்கி வச்சு தர மாட்டான்ப்பா. பாத்தியா 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 என் புள்ளியா எப்படி இருக்கான் பாரு. கிழிச்ச கோடை தாண்டாதவன்டா. வரவா வேணாமா? வரா கல்யாணத்துல என்னடா சொன்ன? வரவங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு. டேய், அது இல்லடா. அதுக்கு முன்னாடி என்னடா சொன்ன? நீ உங்க அப்படிக்கே பிறக்கலன்னு. மாப்பிள்ளை. பின்ன என்னயா? அது இல்ல இது இல்லைன்னா வேற என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யலடா. ஐயோ என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்க இன்னைக்கே தூக்க மாட்டின்னு சாவுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிடறேன். என்ன சொன்னீங்க? உங்க அப்பனை பத்தி அசிங்கமா அது என்ன? கொழுப்பு அதிகம். கொழுப்பு அதிகமா? எனக்கு இல்ல, உங்க அப்பனுக்கு தான். வந்தவங்கள வாசல்ல இன்னைக்கு வச்சு பேசுனுக்குறான். எதனா ஒரு தீர்வு காணாம எது சரி சார் உள்ள வராதடா. எனக்கு கல்யாணமா பண்ணி வைக்க மாட்டா, தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறா. பாத்தியாடா பாத்தியாடா 45 வயசு ஆகுதுடா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் கல்யாணம் கேட்டதே இல்லடா. ஏரோப்ளேன் போதுப்பா, இதுப்பா டாட்டா காட்டு வர்றேன். டாட்டா டாட்டா டாட்டா. இந்த மாதிரி தான் கல்யாணம் ஆகுதுடா. எதுவுமே நடக்காது அவனுக்கு. உங்க அப்பனுக்காக gift வாங்கிட்டு வர சொன்னல, அப்படியே போயிடு நீ. மாப்பிள்ளை gift ஒண்ணே லிஃப்ட் மாதிரி வாய தரக்குறான். அடியே வந்தவன வெளிய வச்சு பாச்ச பண்ண போடி போடி போய் அப்பளம் பொரிடி போடி. எப்படிம்மா இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. ஏம்மா இப்படி எழிஞ்சிட்ட? நான் பிறந்ததே இப்படி தானே இருக்கேன். பட்டாசுப்பா இருடா. மாப்பிள்ள மாப்பிள்ள நீங்க கொண்டு வந்த பட்டாசு அந்த பட்டாசு பெட்டியா என்ன மாப்பிள்ள? என்ன பெட்டி? பட்டாசு பெட்டி. சவ பெட்டியில போக வேண்டிய வயசுல நாய்க்கு எதுக்கு பட்டாசு பெட்டி? என்னங்க உங்க அப்பா குறை சொல்லாதீங்க. உங்க அப்பனுக்கு குறை சொல்லாம 2 பொறை சொல்லிட்டா சாப்பிட்டு வீட்டு வாசல்ல போய் உட்கார சொல்ல அவனை. மாமா எங்களை பார்த்தா பொறை துன்ற மாதிரி அருகுது. பின்ன வேற எப்படி இருக்குது? பட்டர் பிஸ்கட் துன்ற மாதிரி. கரெக்ட்டா சொன்னாங்க. டிஸ்கான் டிஸ்கான். நமக்கு தான் தலை தீபாவளி, அவனுக்கு என்னது? என்னங்க எங்க அப்பாக்கும் தீபாவளி. குனிஞ்சு நிமிந்தா இடுப்பு வலி, அவனுக்கு எதுக்கு தீபாவளி? அடியே ஏதோ சொல்றான். இல்லங்க. யோ இங்க வா. உனா அங்க போய் ஓவர்லாப் பண்ணுகிற. என்னையா ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்து வச்சிருக்க, உட்கார வைக்க மாட்டே நீ? மாப்பிள்ள பட்டாசு பெட்டி பட்டாசு பெட்டி பட்டாசு பெட்டி. ஏமா அதை எடுத்து தான் அவங்க கிட்ட கூட தள்ளியா இந்தாயா. பட்டாசு பெட்டி பட்டாசு போட்டு பட்டாசு பெட்டி. ஏய் இவனுக்கு அழகு சுந்தரம்னு பேர் வச்சதுக்கு பதிலா அல்ப சுந்தரம்னு பேர் வச்சுக்கலாம். எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க அப்பனுக்கு. எங்க அப்பா குறை சொல்லாதீங்க. அதை பொற சொல்லாதீங்கன்னு முன்னாடியே போட்டேன். அதுக்கு நீ இப்போ எடுத்துனுக்கிற லீடு. மாப்பிள்ள பல வளம் பேசாதீங்க. உட்காரு மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள நான் உட்கார வந்து கீழே சோஃபால இல்ல. ஏன் மாமா சோஃபா சரியில்லையா? இல்ல மாப்பிள்ள இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குது. கீழே சோஃபாவே இல்ல இருந்தாலும் மேனேஜ் பண்ற பாத்தியா நீ? அது இல்ல மாப்பிள்ள நாங்க பரம்பரையா யூஸ் பண்ற சோஃபா மாப்பிள்ள. கொஞ்சம் பார்த்தா 3 பரம்பரை தாண்டாத மாதிரி இது இவர் பரம்பரையா யூஸ் பண்ணாராம். மாப்பிள்ள இந்த பரம்பரை சொன்னா ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மாப்பிள்ள. என்ன மாமா பைக் எதனா வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல மாப்பிள்ள அதை விட மிகப்பெரிய குட் நியூஸ் மாப்பிள்ள. என்னப்பா கார் ஏதோ வாங்கி வச்சிருக்கியா? ஒரு டயலாக் தெளிவா பேசிட்டா. ஐயோ அதை விட மிகப்பெரிய குட் நியூஸ் மாப்பிள்ள. கண்டுபிடிச்சேன் மச்சான். கங்க்ராச்சுலேஷன். என்னது மாமா? உனக்கு கல்யாணம் தானே? மாமா கல்யாணம் பண்ணிப்பானா பட்டாசு வாங்கி தரணும். வாங்கி தரணும். ஓ அவனுக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்கிறேன். நல்ல வேலை பண்ண. அது இல்ல மாப்பிள்ள உங்க மாமியா உங்க அம்மா 3 மாசம் முழுகாம இருக்கா மாமியா. முழுகாம இருக்கிறாளா? ஜாலி ஜாலி அப்ப எனக்கு தம்பி பாப்பா வருவான் போல இருக்கு. ஜாலி ஜாலி அப்ப எனக்கு தங்கச்சி பாப்பா வரும். 2 பேரும் 2 பாப்பா வரும். மாமா நான் பட்டாசு வெடிக்கிறேன் மாமா. வெடிதானா வெடிக்கிறான்? உன் வேட்டியில வச்சு வெடிக்கிறான். மாமா மிளகா பட்டாசு காரமா இருக்கும், அதான் தண்ணி குச்சிக்கிறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள இத கொளுத்துங்க மாப்பிள்ள இது கொளுத்துங்க மாப்பிள்ள. இந்த மாதிரி யோசிக்கவே இல்லப்பா யாருமே. ஜாட்டிய புட்ரி.
காமெடி கொளுத்தி போடுங்க. ஜாத்திய தண்டா கொளுத்துறேன், வேட்டியவா கொளுத்துறேன், இப்படி பாத்துட்டு நிக்கிறேன். அப்பா பயப்படாதீங்க, எந்திரிங்க. பார்த்து தூக்குமா, அப்பளம் உடஞ்சிட போகுது. மச்சான் போய் புஷ்பானம் கொளுத்து. மகனே, அப்பா கை பிடிச்சி கொளுத்துறா, ரொம்ப நாளா ஆசரா. கொளுத்தவே இல்லை, வாடா கிட்ட. புஷ்பானம் தான் கொளுத்துற, எதுக்கு காதை பொத்துற? மாமா புஷ்பானம் திடீர்னு நம்ப முடியாது. டம்னு வெடியும் மாமா. டம்முன்னு வெடியுமா? பாவி, இதுக்கு முன்னாடி வெஞ்சிக்குதா? மாமா ஒரு பொண்ணு வருதுன்ட்டு கையில சீனா போட்டேன், அப்புறம் என் கையில புண்ணு போட்டுச்சு. ஏண்டா மதுபான கடைக்கு போற மாதிரி ஒரு மூஞ்சி, இன்னொன்னு நீ புஷ்பானம் கொளுத்தினுக்கிறல்ல? மாப்பிள்ள பால வேலை பேசாதீங்க மாப்பிள்ள, எனக்கு குடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுங்க மாப்பிள்ள. மாமா சரம் வச்சுக்கிறேன் மாமா. ஆனா உண்மையா கெஸ்ட் ரோலா வந்த நீ மட்டும் தான் பெஸ்ட் ரோலா பண்ணுகிற. கிஃப்ட் அப்பாடி, எனக்கு நைட் ஷோக்கு டைம் ஆகுது, அங்க போனா என்ன நடக்க போகுது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. வாடி போலாம். என்னங்க இருக்கு நான் பிரிக்கிறேன். தரமா நான் என்னங்க இது? என்னம்மா இது? பின்னாடி டப்பா இருக்கு. அப்பா அதுதான் இருக்குப்பா. சாப்பிட்டு போய் தொலைடா. ஊத்து பையா, இவன் நல்லா வச்சு இவனுக்கு கல்யாணம் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமா உனக்கு கண்ணியே கிடையாதுடா. போய் தொலைடா. நம்ம தீபாவளி ஸ்பெஷல் எபிசோடில் சிரிச்சு சிரிச்சு வயிறு ரொம்ப வலிக்குது. ஸோ ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம கெஸ்ட்டு, நம்ம ஜட்ஜஸ் எல்லாரும் மேலே கூப்பிட்டுலாமா? சார், நம்ம ஷோவை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் ரொம்ப எல்லாருமே நல்லா கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட முக்கியமாக மதுரமுத்தனாவும் அன்னபாரதி அண்டு சேதண்ணா எதுவுமே நான் ஸ்டாப். நான் இந்த பக்கம் பார்த்து சிரிக்கிறதா அங்கே பார்த்து சிரிக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஒரு பர்டிகுலர் டைமில். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஷோவில். டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருந்தது, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும். ஹாப்பி தீபாவளி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி நைஸ். பர்டிகுலர்லி இந்த ஸ்பெஷல் ஷோ ஒன்று இருந்தது இல்லையா, அப்துல் கரெக்ட்? அப்துல் அண்ட் சானியா, மெரிச்ச சானியா, மெரிக்காத்த சானியா, எருமசானி, ஓகே, ஜானி, ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டிவி சேனலில் மாற்றி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி வெல் நைஸ். அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸை பற்றி சொல்லவே வேணாம். அண்ணா பாரதி சாரி, ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அவர் சொன்ன மாதிரியே இந்த பக்கம் பார்த்து சிரிக்கிறதுனே தெரியல. அண்ட் ஹாப்பி திவாலி டு ஆல் வியூவர்ஸ், ஆடியன்ஸ், ஹோஸ்ட் அண்ட் அவர் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மதுரமுத்தண்ணே, உங்களோட தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படியே எடுத்து விடுங்க. வெடியை ரொம்ப பாதுகாப்பாக வெடித்து இந்த தீபாவளியை ரொம்ப அழகான தீபாவளியாக கொண்டாடணும்னு சொல்லி ஜெயா டிவி நேயர்கள் மூலம் இந்த அன்பான வேண்டுகோளை வச்சு நிறைவு செய்கிறோம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக நம்ம வந்து இந்த கொரோனா இதெல்லாம் இருந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த தீபாவளி எல்லாருக்கும் சிறப்பாக அமைஞ்சு சூப்பராக உங்கள் ஃபேமிலியோட நல்லபடியாக கொண்டாடுங்க. உங்களை அந்த ஆண்டவன் அருள் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ. அன்னபாரதி மேடம், நீங்கள் அன்னபாரதி இப்போவாது பேசுங்க அப்படிங்கிறாரு. அப்படியா? இல்லை, நான் பேசினா காமெடியாக தான் வரும், பரவாயில்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தீபாவளிக்கு வெடி வெடிங்க, பட் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாக வெடிங்க அப்படிங்கிறத, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நேரம் சொல்லிக்கிடுறேன். உங்களுடைய எண்ணங்கள் ராக்கெட் போல உயரட்டும், மகிழ்ச்சி மத்தாய்ப்பாய் மலரட்டும், உழைப்பு சக்கரமாய் சுழலட்டும். ஜெயா டிவி நேயர்களுக்கு சிறப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சூப்பர். இதே மாதிரி ஒரு ஹாப்பியான எபிசோடோட உங்களை வந்து அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ கல்பனா, நிரஞ்சன்.